ஐயா, உயிரோட வாழ வைக்கிறதுக்கு நீ யாரு கேட்குறாங்க? யாரு அந்த ஆளு? சுகம் கொடுக்கறதுக்கு நீ யாரோ இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களாமா ஐயா? யாரு அந்த ஆளு? ஐயா ஐயா, ஓ சாமியோய் ஐயா இங்க பாரு சாமியே, சொல்லுங்க ஐயா. குழந்தைங்க ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டை கேட்டு ஒரு குடும்பம் உயிரோடு கொடுக்குது சாமிய. இந்த இயேசு சாமி பாட்டு கேட்கறவங்களுக்குலாம் உயிர் கிடைக்குது சாமிய. ஐயா, எங்க அப்பா அம்மா எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஐயா. உயிரோட வாழறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லுங்க ஐயா. இரு சாமியோ, இரு, அழுவாதே அழுவாதே, இரு. நான் சொல்றதே கேளு கவனமா. சொல்லுங்க ஐயா. எங்க வாழ்க்கையில கூட எவ்வளோ கஷ்டம் இருந்தது, எவ்வளோ நாங்க துன்பத்தை அனுபவிச்சோம். எங்களுக்குள்ள கடன் பிரச்சனை இருந்தது. இது போல தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் ஒரு நாள் நாங்க மறிக்கணும்னு போனோம். ஒரு பாடகர் சாமி ஒரு நல்ல ஒரு பாட்டு பாட்சி, அந்த பாட்டு மூலியமா தான் நாங்களும் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம். நாங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா ஒரு பாடகர் சாமி பாடின பாட்டு எங்க வாழ்க்கையில தொட்டுச்சு. ஓ ஆமா சாமியா, இன்னைக்கு என் குடும்பம் உயிரோடு இருக்குதுன்னா, இன்னைக்கு இந்த குடும்பமும் உயிரோடு இருக்குதுன்னா உங்களா மாரி பாடகர்கள் பாடின பாட்டினால் தானே சாமியா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சாமியா, நம்ம ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம், இதுக்கு லைக் வருதா இல்ல வியூஸ் வருதா. ஆனா இந்த நேரத்துல ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் எல்லா சாமிங்களுக்கும், நீங்க பாடுற பாட்டு லைக் வருதோ வியூஸ் இல்லையோ, ஒரு உயிரை காப்பாத்துது சாமியா. ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஏதோ ஒரு உயிர் இன்னைக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏத்துக்குதுன்னா அதுக்கு காரணம் இங்க உட்கார்ந்து இருக்கிற சாமிங்கெல்லாம் பாடின பாட்டுங்க தான் சாமியா. உங்களுக்கு எங்க நித்திய நிரந்தர சத்திய சுவிசேஷ ஊழியத்து நிமித்தம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சாமியா. அதனால தொடர்ந்து நீங்க பாட்டு பாடுங்க. யாரு கேட்கறாங்களோ இல்லையோ, பரலோகத்துல இருக்கிற நம்ம தேவன் கேட்கிறாருங்க. அந்த தேவன் நாம மகிமைப்படுதுங்க. அந்த பாட்டு மூலியமா எத்தனையோ ஜீவன் உயிரோடு கூட வாழுதுங்க. நீங்க தொடர்ந்து இயேசு சாமி பாட்டு எழுதிக்கினே இருங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு பாட்டை எழுதும் போது ஒரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னு உங்க மனசுல நினைச்சு எழுதுங்க. ஏசப்பா நிச்சயமா ஒரு ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு உங்களை பாடகரா வச்சுக்கிறாருங்க சாமியோய். மாமை சொல்லு சாமியா. நம்ம ரெண்டு பேரும் இருங்க. நான் எத்தனை மேடை ஏறி எத்தனை பாடல்களை பாடி எத்தனை தேசங்களுக்கு போயிருக்கிறேன், எத்தனை பணங்களை கோடி கோடியா சம்பாதிச்சேன். என் பாட்டு ஒருத்தர் மனசையும் மாத்தல, ஒரு உயிரையும் காப்பாத்தல. ஆனா நீங்க இன்னைக்கு பாடின பாட்டுல ஐயா, நீங்க எல்லாம் பாடகர், நான் உங்களை பார்த்து கேட்குறேன், சுதி கரெக்டா பாடினாங்களா? எனக்கு தெரியாத ராகமா? இவங்க இன்னைக்கு பாடுற பாட்டை கேட்டு ஒரு குடும்பம் உயிரோடு இருக்குதுனாங்க. அப்போ நான் இவ்வளவு நாள் பாடின பாட்டெல்லாம் வேஸ்டா? தம்பி, அந்த ராகம் உனக்கு தெரியுமாடா? ஓ சாமியே, எங்களுக்கு ராகம் தெரியாது, ஆமா, தாளம் தெரியாது, ஆமா. ஆனா அந்த பாட்டு அங்க உயிரை காப்பாத்துச்சுன்னு மட்டும் தெரியும் சாமியா. ஆனா மாமே நம்ம சொல்லுமா. எல்லாமே எதுவுமே நமக்கு தெரியலன்னா கூட நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். சொல்லுமா. நம்ம எப்படி கூப்பிட்டாலும் அந்த இயேசு சாமி எங்க வாழ்க்கையில வருங்க. ஆமா சாமியே, அதனால புரிஞ்சுக்கோ. நம்ம ஒரு டான்ஸ் ஒன்று போட்டு எல்லா சாமிக்கும் சந்தோஷப்படுத்தலாமா? ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு பாடகர் பாடின பாடல பாட்டு போட்டு நம்ம இப்ப ஆட போறோம். ஆடுவோம், பாருங்க. பொல்லாத உலகம் இது, பொய்கள் பேசும் காலம் இது, ஆசை காட்டி மோசம் செய்யும் தந்திரமான உலகம் இது. பொல்லாத உலகம் இது, பொய்கள் பேசும் காலம் இது, ஆசை காட்டி மோசம் செய்யும் தந்திரமான உலகம் இது. தந்திரமான உலகம், இருப்பதெல்லாம் கலகம். தந்திரமான உலகம், இதில் இருப்பதெல்லாம் கலகம். பொல்லாத உலகம் இது. கொடுத்தா வீட்டுக்குள்ள மதிப்பாங்க, ஏழையா நீ வாழ்ந்தா ஊருக்குள்ள சிரிப்பாங்க. பணத்தை கொடுத்தா வீட்டுக்குள்ள மதிப்பாங்க, ஏழையா நீ வாழ்ந்தா ஊருக்குள்ள சிரிப்பாங்க. பொல்லாத உலகத்திலே எப்படித்தான் வாழுவதோ, பொல்லாத உலகத்திலே எப்படித்தான் வாழுவதோ. எப்படி நீ வாழ்ந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார்.
பொல்லாத உலகம் இது